தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் நிலப்பிரச்சினை தொடர்பாக போலீசில் புகார் அளித்த தம்பதியை வார்டு உறுப்பினர் ஒருவர் அரிவாளை காட்டி கொலை மிரட்டல் விடுக்கும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். சுப்பிரமணியன் வணக்கம். இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன விவரிங்க? தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள திருவேட்டநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வம் பேச்சியம்மாள் தம்பதியினர். இவர்களுக்கு குலசேகரமங்கலம் 1வது வார்டு பஞ்சாயத்து உறுப்பினர் வேல்சாமியின் தங்கை வேல்தாய் மற்றும் அவரது கணவர் கணேசனுக்கும் இடையே இடப்பிரச்சனை இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் செல்வம் வேல்சாமி தங்கையின் மீது மற்றும் அவருடைய கணவர் மீது சேந்தமரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. ஒரு வாரம் காலமாகியும் சேந்தமரம் காவல்துறையினர் புகார் மீது எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து இரு தரப்பினரும் சேந்தமரம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு வந்தபோது சேந்தமரம் காவல்துறையினர் பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர் வேல்சாமிக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி காவல் நிலையத்தில் வைத்து இரண்டு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த செல்வம் மற்றும் அவருடைய மனைவி பேச்சியம்மாளை குலசேகரமங்கலம் பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர் வேல்சாமி சேந்தமரம் மெயின் பஜார் பகுதியில் மக்கள் அதிகமாக கூடும் இடத்தில் அரிவாளை காட்டி கொலை மிரட்டல் விடும் காட்சியானது தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதனை அடுத்து வேல்சாமி மீது சேந்தமரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தற்போது வார்டு உறுப்பினர் ஒருவர் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இடத்தில் ஒருவரை அரிவாள் காட்டி மிரட்டும் சம்பவம் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.